இருக்க நீ இவ்வளவு ஆசை வந்திருக்கல, திரும்பி பாரு ராதா. டிங் 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 டிங். அஜுஜு அஜுஜு ஜுஜு. சும்மா இருங்க. என்னது குரல் வேற மாதிரி இருக்கு? தொண்டை கிட்ட கட்டிச்சா? அஜுஜு. பேசாம படுங்க. என்ன படுக்கிறதா? 10 நாளைக்கு ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொன்னது மறந்துட்டியா? ஐயர் சொன்னாரா? அதுக்குள்ள மறந்துட்டேனா? என்ன சொல்றீங்க நீங்க? சுசிலா, யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்ன அடிக்கிறீங்க நீங்க? மொள்ள மாதிரி முடிச்சிருக்கே, மரியாதை வெளியே வா, இல்ல தொடப்பு கட்ட பிஞ்சிரும். என்ன தைரியம் இருந்தா என் கணத்தை வந்து கிள்ளுவேன். உன் கணத்தை வேற கிள்ளிவிட்டானா? ஆமாங்க. என் பணத்தை எடுத்து போயிருந்தாலும் கவலைப்பட மாட்டான்டா. என் பொண்டாட்டி கண்ணத்தையா கிள்ள, நானே கிள்ளதுல. என்ன சொல்றாங்க? நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டாமா, கட்டில கீழே குந்திட்டு வரவே மாட்டேங்கிறான். திருடனா? கொஞ்சம் நான் பாக்குறேன். இருங்கப்பா. அச்சச்சோ, நீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? ஒண்ணு பாக்கதா? ஐயோ ராமா, அவங்க அனுப்பு 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 அனுப்பு. வெளியே வர வெக்கமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, போ சொல்றேன். என்னம்மா? அப்பா, அவருப்பா. அவரா? அவருன்னா எவரு? ஐயோ, அவர்தாப்பா. அவர் என்ன யாருடி? உங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? எனக்கு அது மாப்பிள்ளைய வர மாத்தல அடிச்சிட்டேனே. ஏண்டி முகத்தை நல்லா பாத்துக்கப்படாத? நீங்களும் தான் அடிச்சீங்க. ஏமா மாப்பிள்ளை கூப்பிடுமா? மாப்பிள்ள வேண்டாப்பா, அவர் உங்களை பார்க்க வெட்கப்படுறாரு. இல்லம்மா, நான் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டு போறேன். ஒண்ணும் வேண்டாம், நீங்க முதல்ல போங்க. மாப்பிள்ள மன்னிச்சிருங்க. ஐயோ என்னங்க? ஐயோ, வாங்க வெளியே. அவங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன ராதா பண்றது? யார பார்த்தாலும் ஒண்ணு மாதிரியே தெரியுது. ஓ ஞாபகத்துல இங்க ஓடியாந்துட்டேன். ஐயோ, ரத்தம் வடியுது. வெளியே வாங்க, கட்டு போடுறேன். என்னங்க ஆச்சு? அது உள்ள மாட்டிக்கிட்டேன், உள்ள வந்து இழுத்து விட. இருங்க, அப்பா கூப்பிட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே வரேன் நானே வரேன். ஐயோ மா, ஐயோ 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 ஐயோ, இப்படி பண்ணிட்டாங்களே. ஐயோ 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 ஐயோ. அம்மா, சூடா காபி எடுத்துட்டு வா. இந்த வெயில்ல எதுக்கு சூடா காப்பி? என் தலைமையில கொட்ட எடுத்து. ஐயோ ஐயோ. மாப்பிள்ள, இப்போ உங்க உடம்புக்கு எப்படிங்க இருக்கு? அடிக்கிறது அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு கேள்வி கேக்குறீங்களே. சும்மா விண்ணு விண்ணுன்னு பின்னுதுங்க வலி. ஐயோ, காயங்கையும் பெருசா பட்டுடுச்சா? காயங்கையும் பெருசா படலீங்க, ஆனா அடிதான் பெருசா விழுந்துச்சு. ராத்திரி பூரா வலி தாங்கவே முடியல. ஐயோ மாப்பிள்ள, நேத்து நீங்கன்னு தெரியாம வாடா போடான்லாம் பேசிட்டோம். திருடன்னு நினைச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டோம். அதெல்லாம் நீங்க பெருசா மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. அத்தை, நானும் உங்களை ராதான்னு நினைச்சு ஜுஜு ஜுஜுன்னு சொல்லி உங்க கண்ணத்தெல்லாம் கிள்ளிட்டேன். அதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்னது மாமியாளு மருமகனும் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நிக்கிறீங்க? இந்தாப்பா, எப்பமா வந்த? உன்னை பார்க்கதான் வந்தாங்க. என்ன பாக்கவா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நீ மாப்பிள்ளைக்கு தலையில அடிபட்டுருக்குல்ல, காயத்துக்கு மருந்து கொண்டு வந்தேன். மாப்பிள்ளைக்கு அடிபட்டது உனக்கு எப்படி தெரியும்? அவர் அடிச்சது எங்க வீட்டுக்காரர் தானே? என்னது, உங்க வீட்டுக்காரர் அடிச்சாரா? இல்லையே, ராத்திரி ஒண்ணுக்கு போகும்போது விட்டத்துல இடிச்சுக்கிட்டே எல்லாம் சொன்னா. உண்மை. எது உண்மை? இரு, என்னமா நடந்துச்சு? அம்மா, அவங்க நின்னுட்டு இருக்காங்க, காபி எடுத்துட்டு வா. எவ்வளவு பெரிய சமாச்சாரம் நடந்திருக்கு, கேட்காம போறதா? நான் வரேன், நீ கேளு. எனக்கு வெக்கமா விடுமா. போறான் பாரு திருட்டு பைய, ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான். என்ன என்ன பண்ணா? மாப்பிள்ளை ராத்திரி செவரேறி குதிச்சு ரூம்குள்ள வந்துட்டாரு. ஐயோ, அப்புறம் என் பக்கத்துல வந்து உட்காந்து அப்புறம் ராதான்னு நினைச்சு என் கண்ணத்தை வேற கிள்ளிட்டாரு. அவ்வளவுதானே. அதுக்குள்ள என் வீட்டுக்காரர் வந்து திருட நினைச்சு மாப்பிள்ளை மண்டியா பொழஞ்சாரு. நல்ல வேலை,
சமயத்துக்கு வந்திருக்காரு. போங்க நீ பாவம் மாப்பிள்ள. ஆமா பாவம் தான். கல்யாணம் ஆகி 10 நாள் ஆகுது. புது பொண்டாட்டி உள்ளூர்லயே வச்சுக்கிட்டு பாக்காதடான்னு சொன்னா எப்படி இருப்பான்? அதான் பையன் செவ்வரேறி குதிச்சு வந்திருக்கான். அண்ணி என்னையோட 10 நாள் ஆச்சு. நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து ராதா இங்க கொண்டு வந்து விட்டுறேன். நாளைக்கே சாமி முகூர்த்தம் வச்சுக்கலாம். ஆமா முதல்ல அதை செய்வோம். இல்லைன்னா ஓம் பொண்ணு செவ்வரேறி குதிச்சு இங்கே வந்துட போறா. வா மாப்பிள்ளைக்கு மருந்தா நான் போட்டேன். வா அண்ணாட வண்டி நிறுத்து. அம்மனி யாருங்க? நான் சுந்தர கவுண்டரோட பொண்ணு ராதா. சுந்தரம் கவுண்டர் பொண்ணுங்களா? ஆய்வுல வச்சிருக்காருங்களே சுந்தரம் கவுண்டர். ஆமா அவரோட பொண்ணுங்க. பாப்பா பட்டணத்துல படிக்குதுங்க. அப்படிங்களா? என்ற பேர் லூஸ் கவுண்டருங்க. வண்டியா இருக்கு நின்னு போச்சு. மக்கார் பண்ணுதுங்களாக்கா? தெரியலீங்க, திடீர்னு நின்னு போச்சு. ஸ்டார்ட் ஆக ஏண்டா மாட்டேன். அவனையும் புதுசு வண்டியும் புதுசு ஸ்டார்ட் ஆக மாட்டாமா? நான் வேணா பாக்கட்டுங்களாம்னே? ஓ பாருங்க. பாக்குறனுங்கோ. என்னாச்சு? வண்டியை தொட்டா வலுவலன்னு இருக்குங்க. கண்ணாடியை பார்த்தா பல இருக்குங்க. ஹெட்லைட் கூட நல்லா எடுப்பா இருக்குதுங்கோ. ஆனா இன்ஜின் தான் ரிப்பேருங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. நமக்கு இந்த மாதிரி புது வண்டியை ஓட்டுறதுனா ரொம்ப குஷிங்க. ஏன் நாளைக்கு இது ஓட்டுங்க. ஐயோ பொசுக்குன்னு சொல்லி போட்டீங்க. இது இப்போதைக்கு வேலைக்கு ஆகாதுங்கோ. நம்ம வண்டியில அவங்க வீட்டுல விட்டு போட்டு போறனுங்க. அட ஏன் அப்படி வைக்கப்படுற? சுந்தர கவுண்டர் என்ற ஃப்ரெண்டு தான். சும்மா வா போலாம். போ. ஏ பண்ணாட வண்டி எடுத்து வீடு வந்து சேரு. வண்டி நிறுத்துங்க. வணக்கங்க. வண்டிக்கு என்னங்காச்சு? வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வீட்டுல விட்டுடுங்க கோபால். ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. இந்த வண்டியில நீங்க வேணா நீங்க கவுண்டர் ஜீப்ல போய் இறங்கிங்க. அம்னே அம்னே நம்ம ஜீப்ல ஜாலியா காத்து வாங்கிட்டு போலாம்னே. இல்லங்க, எனக்கு ஜீப்பை விட பைக்ல போறது ரொம்ப பிடிக்கும். பை பை. இவன் எங்க இருந்து நக்கம் கொள்ளையில போனவன். என்னங்க கை கட்டுனது வாய் கட்டாம போயிடுச்சுங்களா? வாய்க்கு தாண்டா எட்டல, ஆனா கை கட்டும்.